கோழி பத்தியா காடை கோழி நிறைய இருக்குல்ல. ஒன் பை ஒன்லி ரைட் மட்டும் தான் போதும். நமக்கு லெஃப்ட் போகணும். மேப் லெஃப்ட் காட்டுது. இப்போ மேப் நம்மளை இப்போ கன்ஃபியூஸ் பண்ணி விடுன்னு நினைக்கிறேன். இது லெஃப்ட் காட்டுது. அவர் லெஃப்ட்டுக்கு போறாரு. அப்போ ஒன்றும் செய்யாது. அவங்க போகிறாங்க இல்லையா போகிறாங்க இல்லையா அவங்க பின்னாடி இருக்கலாம். இந்த இடத்த பத்தியா ஃபார்முக்குள்ள வந்துட்டோம் நினைக்கிறேன். இதுதான் லொகேஷன் காட்டுது. ஆனா யாரையுமே காணோம். என்ன பழைய குச்ச வண்டி இல்ல. ஃபார்ம் தான் அது. முருங்கை மரம் மணக்குதா? அந்த காய் ஒன்றும் இல்லை. பூத்துருக்கு. இனி தான் காய்க்குமா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது. ஃப்ரீ என்ட்ரி தான். இதே சுற்றி பாருங்கள். ஊரில் எப்படி இருக்குமோ அப்படியே அது ஒரு ஃபீலிங். பல மரம். கரும்பு மச்சான் கரும்பு கரும்பு நந்தன உள்ள வா மச்சான். பத்தியா அத்தை இதே பறிச்சு போட்டா சொல்லவா? மல்லி 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 வழி மாறி போன மச்சான கூப்பிட்டு வந்தாச்சுன்னா எப்படின்னா நம்ம அவரு கூட போயிட்டு இருப்போம். எதெல்லாம் வேணும்னா எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கீரை தான். இது அது ஒரு கிலோ அந்த மாதிரி கணக்கு. எடுக்கலாமா ஒன்று? ஓ ஆமாம் ஆமாம் மொத்தமாக அப்படி தான் மச்சான். கற்றுக்கலாம். இருக்கா? இது வந்து முதல்ல நம்ம வாங்கியிருக்கிறது என்ன நந்தனா? அது ஒயிட் வேண்டாம். ஒயிட் அது சட்டி மாதிரி இருக்கு. பெருசாக தெரியுதா? பெரிய காலிஃப்ளவர் பத்தியா? இதெல்லாம் வரல. இது வர ப்ரோக்கோலி எங்கே இருக்கு? ப்ரோக்கோலி இல்லை இருக்கு. தெரியுதா? இங்கேருந்து பூ இங்கே பார்த்தியா? முதல்ல என்ன வருது பார்த்தியா? பூ வருது பார்த்தியா? தெரியுதா? இது மாதிரி ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது? மிளகா பறிங்க. அந்த அவர் கொஞ்சம் பறிச்சு கொடுத்துருக்காரு. ஜாலியா? अदर वेराइटीज देर मत वेराइटी स्मॉल वेराइटी. ये बड़ा वाला है क्या? छोटा है. छोटा वाला दूसरा आता है ना वो यही चीज़ है. बस ये கத்திரிக்காய் வந்து இந்த டைப் இருக்குதுங்க. கொஞ்சம் பெரிய டைப்பு கத்திரிக்காய் செடி பார்த்துருக்கியா அனார்? எங்கே பார்த்துருக்கேன் முன்னாடி? நம்ம ஊரில் நிற்கிது. என்னடா அது தெரியலையே. ஏசிக்குள்ளே போட்டு விட்ருக்காங்க தக்காளி. ஏர் கூலருக்குள்ளே தான் தக்காளி ஃபுல்லாக. இல்லை நம்ம பறிக்கலாம், ஒன்றும் இல்லை. தக்காளி வீட்டில் இருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சம் நீ ஏன்னா பெரிய தக்காளி அது 1/2 கிலோ வரும் போல இருக்கு. குக்கும்பர் விவசாயம் பண்ண போனேன். இல்லை பிஞ்சுன்னா அந்த மீடியம் சைஸ் இருக்குமா? அது கொஞ்சம் நல்லா இருக்கும். வரி ஓ கையெல்லாம் குத்துதே. போதும்டா, 2-3 பறிச்சாச்சுல்ல? வேணுமா? மாமா இது பறிக்கட்டா? படி. இந்த இன்னொன்னு போதும். பறிக்கியா? இது கேப்சிகம். கேப்சிகம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரல. சரி பறிக்க வேண்டாம். இது என்ன மச்சான்?
இது பர்கர் வரணும் மச்சான். லெமன் இந்த லெமன் நல்லா வரும் மச்சான். நல்லா ஸ்மெல் இருக்கா? காஞ்ச காய் கிடக்கும். உள்ள இருக்கு. corn. கார்ன். எங்க இருக்கு? எங்க பறிக்கலாமா? நம்ம பறிச்சா வருமா அது? உடச்சு எடுக்கணும் மச்சான். பறிச்சாரா? Char. 4 பீஸ் பொரி. சார். ஆமா ஆலு பொட்டேட்டோ. ஓகே. இந்த big gut இருக்கு. பிக்னா ஹிந்திலையா? ஆமா. படா. அப்பா படாமா. டிரான்ஸ்லேட்டரும் கொள்ளலாம். நானே ஒரு அரை குறை குண்டுக்குள்ள விழுந்துறாங்க. பொட்டேட்டோ வேணுமா மச்சான்? பொட்டேட்டோ பிடுங்கலாமா? அது இலையோட பிடுங்களா? தருவார் நான் நம்ம இலையோட கேட்கலாம். நமக்கு சைஸ் தெரியாது, இவர் தான் பார்த்து பிடுங்க. இல்லை எதுன்னு சொன்னால் நம்ம பிடுங்கலாம். அவர் காமிச்சு கொடுப்பாரு, நீங்கள் வரீங்க சரியா? இவங்கெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். பொட்டோட்டோ பாரு பாத்தியா? ஆமா. अभी निकालेगा ये? இல்ல செடி வராது, இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். ஆனா மேபி அவர் செடியில இன்னும் கொஞ்சம் வரும் போல. ஓகே ஓகே. இது எடுத்து இப்போ ஒரு 10 கிலோ உருளைக்கிழங்கு புறக்கிட்டு போல. கடையில் 2 ரூபா, இங்கே 10 ரூபா கொடுக்கணும். பூ அதானே லெமன் பூத்துருக்கா? பச்சை பட்டாணி. ஆமாம் பச்சை பட்டாணி. ஓகே ஓகே ஓகே. மச்சான் முருங்கைக்கீரை ரேட்டு கம்மியா இருக்கு ஹிந்தியில் எனக்கு தெரியாது மச்சான். லீஃப் इसका लीव्स है ना, लीव्स थोड़ा चाहिए. ஊரில் எவனுக்கும் தேவையில்லை, கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம். நம்ம ஊர் தக்காளி இந்த இருக்கு பாரு. முருங்கையில கீரை பறிச்சாச்சு. இன்னைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு நைட்டு முருங்கையில கஞ்சி. ஸ்ட்ராபெரி இருக்குன்னு சொன்னது யாரு? இங்க வா சர்மி, ஸ்ட்ராபெரி இருக்கா? ஸ்ட்ராபெரி அப்புறம் இதுக்கு முதல்ல இருக்குன்னு சொன்னா இன்ஸ்டாகிராம்ல ஸ்ட்ராபெரி இருக்கு. இன்ஸ்டாகிராமில் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பக்கூடாது. நாங்க விழுந்து கிடந்தாலும் எலும்பி சமைப்போம்ல, சமைச்சு வச்சுட்டு தானே மடுப்போம். நான் எல்லாம் ஃபுல்லாக விழுந்து கிடந்தாலும் எடுத்து சமைச்சு கொடுப்பேன். எலும்பி சமைச்சு. என்னது வீட்டில் வாங்கிருக்கலாம் மச்சான். என்னது சொல்லிட்டு நவாப்பழம் இருக்குல்ல, அதே டேஸ்ட். நவாப்பழமா? இளந்த பழம் இருக்குல்ல, இளந்த பழம் தெரியுமா? இளந்த பழம் தெரியும் மச்சான். அதே தான் அது, அதுலேயே கொஞ்சம் பெருசு. இது இளந்த பழம் சின்னதாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் இதில் இருக்கும். இது என்னென்னா சிலதில் புழு இருக்கும் மச்சான், அது செக் பண்ணி தான் சாப்பிடணும் கடிச்சு. இங்கே இவ்வளோ பேர் நாங்கள் இங்கே நிற்கும், ஒருத்தன் அங்கே தனியாக அவனுக்கு பட்டு டேய் ஓகே 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 வாங்க 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 கோர் மச்சான் மண்ணில் ஜாலியோ ஜாலி. அவனை மச்சான் ஜெயிலில் இவ்வளோ நாள் போட்டு அடைச்சி போட்டுட்டு. ஆமாம் டேய் கேரட் இங்கே நல்லா வளர்ந்து நிற்கிது சர்மி. ஒன்று சும்மா பிடிக்கும் கேட்கணும், இல்லைன்னா வேஸ்ட். அப்படிங்கிற வேஸ்ட். கேரட் அச்சா வாழை பிடிங்கிட்டு மறுபடியும் உள்ள வச்சிட்டேன். நான் உன்னை ரெக்கார்ட் பண்ணியாச்சு தெரியுமா? பேரையும் சொல்லியாச்சு, நந்தனான்ற பேரு. நான் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன், உன அம்மா பேரையும் சொல்லி கொடுத்தாச்சு. எவ்வளோ வெயிட் எவ்வளோ இருக்கு? 5.7. 57 5 கிலோ இருக்கு. 57 5 கிலோ வந்துருச்சு. egg 1 tray 45. 1 tray how much? 45 30 piece. 30 பீஸ் இருக்குமா? 30 பீஸ் 45. நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி மட்டும் தான். சிக்கன் வாங்கம்மா அது வாங்கணும். நம்ம அங்கே வாங்குறது எவ்வளோ மச்சான் ஞாபகம் இருக்கா? 10 முட்டை இப்போ ஞாபகம் வாங்குறது எவ்வளோ? கரெக்டாக மச்சான், அங்கே 10 முட்டை 15 ரூபா நினைக்கிறேன். நம்ம அங்கே வாங்குறது இல்லை, நார்மலாக வாங்குறது 25 ரூபா. அந்த முட்டை இது ரேட்டு ஓகே. சரி ஓகே. ஒரு ட்ரே முட்டை வந்து 45 ரூபா. இது வந்து தாரா முட்டை.
வேற என்ன இருக்காங்க? இது அந்த ஆப்பிள் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் மச்சான். ஆமாம் மச்சான், தெரியாது உனக்கு. இனிப்பாகவும் இருக்கும் மச்சான். அது நல்லா இருக்கு. ஒரு கிலோ இதை பற்றி எவ்வளோ ஒருத்து ஏன் தக்காளி பறிக்கிறது சாப்பிடுவோம். பறிக்க சொன்னாங்க, பறிச்சு அவ்வளோ பில்லு வரணும். அது ஒன்று குளத்துக்குள்ளே எப்படி பிளான் பண்ணுறாங்க? அதான் சொன்னேன், நாட்டுக்கோழி மட்டும் 45 திர்ஹாம்ஸ் இந்த ஒரு ட்ரை 30 முட்டை. நம்ம ஊரில் எவ்வளோ ரேட்டு? நம்ம ஊர்லையா 12 rupees. ஒரு முட்டை 12ன்னா எவ்வளோ மச்சான்? இங்கே எதிர 30 முட்டை, 10 முட்டை எவ்வளோ ஒரு முட்டை 20 ரூபா. அங்கே எவ்வளோ கொடுத்துரு? 1000 இல்லை ஒரு நிமிஷம். 10 முட்டை 120, 30 முட்டை கணக்கில் எல்லாரும் விற்கப்பட்டு இருக்கு. 360. என்னைக்கு கால்குலேட்டர் கண்டுபிடிச்சாலும் அன்னைக்கு முடிஞ்சு 30 முட்டை 360ன்னு. 30 முட்டை 360 ரூபா. இது இப்போ 45 ரூபா. 1000 ரூபா.